நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செயின் ஸ்டிச். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எப்பவும் போல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைன்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் த்ரெட் எடுத்துட்டு அதே இடத்துல தான் திருப்பி நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது நான் ஃபுல் த்ரெட்டையும் கீழே விடாமல் என் கையில் கொஞ்சம் த்ரெட்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அப்படி பிடிச்சி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகுது. அந்த லூப்பில் நான் கீழே கொண்டு போன நீடில் இருக்குல்ல, அதை வந்து மேலே எடுக்கிறேன். கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு இந்த கையில் வச்சுருக்க த்ரெட்டை வந்து விட்டுறேன். அப்படி விடும்போது அது வந்து டைட் ஆகி நம்மளுக்கு வந்து செயின் ஃபார்ம் ஆகுது. இப்போது நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம நீடில் வந்து எடுத்துட்டு திருப்பி அதே இடத்துல அந்த நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது ஃபுல் த்ரெட்டையும் கீழே விடாமல் கொஞ்சம் கையில் பிடிச்சி வச்சுருக்கோம். பிடிச்சி வச்சுட்டு நம்ம ப்ரீவியஸாக பண்ண ஸ்டிச்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த த்ரெட்டை எடுக்கிறோம். அந்த லூப் வழியாக எடுத்து டைட் பண்ணுறோம். இப்போ நம்ம மேலே எடுக்கும்போது நம்ம கையில் இருக்கிற லூப்பை விட்டுடுறோம். அவ்வளோதான். நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. நீங்கள் சைஸ் அப்படி டிஃபர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இந்த நீடில் வந்து இந்த லூப் வழியாக எடுக்கிறீங்களா, அந்த பார்ட் வரும்போது நீங்கள் எடுக்க போகிற நீடில் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் தள்ளி எடுத்துக்கலாம். இவ்வளோ கேப் விடணுன்ற அவசியம் கிடையாது. நான் இப்போ இந்த ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டிச் வந்து ரொம்ப லாங்காக கேப் வச்சு எடுத்தேன். ஆனால் இப்போ பண்ணுற ஸ்டிச் வந்து கொஞ்சம் கேப் கம்மி பண்ணிட்டு வரேன். இதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சில இடத்துல இந்த ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி பிக்காக போட வேண்டியது வரும். அப்படி நீங்கள் போடும்போது நீங்கள் லென்த் ஜாஸ்தி வச்சு எடுத்துக்கலாம். சில இடத்துல இப்போ நான் போடுற ஸ்டிச்சை விட ரொம்ப சின்னதாக போட வேண்டியது வரும். அந்த டைமில் நீங்கள் சின்னது பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது சின்ன டவுட்டோ பெரிய டவுட்டோ நீங்கள் எதுவும் வந்து வரி பண்ணிக்காதீங்க. அதேமாதிரி டவுட் வச்சுட்டு எப்போவுமே ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் செகண்டாக பண்ண ஸ்டிச்சை விட இது வந்து இன்னுமே சின்னதாக எடுக்கிறேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, நான் வந்து கேப் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இப்படி நீங்கள் கம்மி பண்ண அந்த ஸ்டிச்சோட சைஸஸும் கம்மியாகிட்டே வரும். இது வந்து உங்களோட ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கணும். இதில் எல்லோரும் மேஜராக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் அந்த த்ரெட் எடுக்கிற இடத்துலையே இன்சர்ட் பண்ணணும். அப்படி இன்சர்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இன்சர்ட் பண்ணிங்கனாலும் அது கொஞ்சம் வந்து பார்க்குறக்கு ஆக்வர்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த இடத்துல த்ரெட் எடுக்கிறீங்களோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் நம்ம எப்படி எண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லூப் எடுத்துகிட்ருக்கோம்ல, அந்த லூப் எடுக்காமல் நம்ம எந்த இடத்துல த்ரெட் எடுத்தோமோ அதை பக்கத்தில் இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஸ்டிச்சுக்கு வெளியே இன்சர்ட் பண்ணோம். அவ்வளோதான். இதில் எண்ட் நாட் போட்டு முடிச்சிருங்க. நம்ம அசைன்மெண்ட் எப்பவும் போல் 14 சென்டிமீட்டர் அசைன்மெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாய்.